ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், இந்த புதிய நாளை காணும்படியாய் ஆண்டவராய் இயேசு உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளை தந்திருக்கின்றார். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற இறை வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா நற்செய்தி புத்தகம், லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 13வது இறை வார்த்தை. சிகரியாவிடத்தில் தேவதூதன் சொன்ன வார்த்தை, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இவருக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று கண்ணீரோடு எத்தனை முறை பிரார்த்தனை செய்திருப்பார், எத்தனை முறை ஜெபித்திருப்பார். ஆனாலும் அவருடைய பெயருக்கு சீட்டு விழுந்தபோது வேதம் சொல்கிறது, அவர் தெய்வ சன்னிதானத்திலே தூப கலசத்தோடு நின்றார், தெய்வத்தை ஆராதிக்கும்படியா நின்றார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை கண்ணீரோடு பிரார்த்தனை செய்திருப்போம், கண்ணீரோடு ஜெபித்திருப்போம். ஆண்டவர் எனக்கு தரவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அந்த செகரியாவுக்கு கொடுத்த அந்த குழந்தை செல்வம் எப்படிப்பட்டது தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த ஒரு ஆண்டவரின் சத்தமாய் யோவானாய் வெளிப்பட்டார். சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, அது அசாதாரணமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சுற்றி நிற்கிற ஜனங்கள் மத்தியிலே கண்ணீரோடு தலை குனிந்து நிற்கிற இடத்துல தேவ சமூகத்தில் மாத்திரம் அவர் நிற்கிறார். அன்றைக்கு ஒருவேளை வராமல் இருந்திருந்தால், ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரவில்லை என்று சொல்லி அவர் உதறி தள்ளியிருந்தால், தேவதூதனை பார்த்திருக்க மாட்டார், தேவதூதனை கண்டிருக்க மாட்டார். தேவனுடைய பிரசன்னத்தினோடு கூட அவர் நின்றபோது தெய்வத்தின் வார்த்தை அவருக்கு வெளிப்பட்டது. என்ன வார்த்தை? உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, அந்த மன்றாட்டு கேட்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்துக்கு அவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் தெளிவாய் தேவதூதன் சொன்னார். ஆலோசனையில் வல்லவரவர், செயலிலே மகத்துவமான தேவன். நீங்கள் நீண்ட நாட்கள் காத்திருந்து கண்ணீரோடு ஜெபித்தீர்கள் அல்லவா, அந்த ஜெபத்திற்கு இன்றைக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். ஒருவேளை கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கின்றீர்களோ, கலங்காதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு உங்கள் கண்ணீரின் துக்கங்கள் மாறும்படியான ஒரு நாள். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய ஜெபத்தை கேட்டவர் உங்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். அதிகாலை எழுந்து ஜெபித்தீர்கள் அல்லவா, இரவலாம் பாரத்தோடு ஜெபித்தீர்கள் அல்லவா, அனுதினமும் ஜெபித்தீர்கள் அல்லவா, அந்த ஜெபத்திற்கு இன்றைக்கு பதிலை கொண்டு வருகிறார். இன்றைக்கு அந்த பதிலை ஆவலோடு எதிர்பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கிற ஆசீர்வாதத்தை 2 கரங்களோடு பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? ஏசு சுவாமி, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமை கொண்டு ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, இதை கேட்கின்ற, இதை பார்க்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவள் நீண்ட நாட்கள் காத்திருந்து ஜெபித்ததற்கு இன்றைக்கு பலனை கொடுப்பீராக. விசேஷித்த விதமாய் தெய்வமே, கொஞ்சம் மயில குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கதறி நிற்கிற பிள்ளைகளின் கற்பங்கள் திறக்கப்படுவதாக அற்புதம் செய்து மகிழ பண்ணும். அப்படின்னு செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.